ஸோ நான் கவிலுக்கு கசின் சிஸ்டர், இவர் பிரதர் இன் லோ, ஸோ மை ஹஸ்பண்ட். கபில் இருக்கிற இடம்லாம் சரியான ஃபன்னாக இருக்கும், அவரோட சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த கலகலப்பாக இருக்கும். அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அந்த சிரிப்பு, அது ஸ்டாப் பண்ணாமல் அவர் சிரித்து கொண்டே இருந்தால் செமையாக இருக்கும். புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. என்ன அவருக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும், அப்பாவுக்கு தான் நிறைய பிடிக்கும். என்னை எல்லா விஷயத்துலேயும் சொல்லியிருக்கிறான், டே ஒன்றும் யோசிக்காத நான் இருக்கிறேன், இப்போ வரைக்கும் கூட தான் இருக்கிறான். ஸோ மொமெண்ட்ஸ் அண்ட் டேக்கில் வந்து அவர் இருக்கிற இடமே கலகலப்பாக தான் இருக்கும். அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அவர் சிரிச்சா கன்னத்தில் குழி விழும். நாங்கள் சின்ன வயசில் நின்று லைக் கிள்ளி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் சொக்க. ஃபஸ்ட்டாக நான் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன். அப்புறம் ஏதாவது ஒவ்வொரு I am really glad that I am with him. Kapil and Tilakya, we wish you a very happy married life. Wishing you all the best and only the best in life. Thank you. சிரிக்கிறதா அவர்கிட்ட மெயின். ஆக்களையும் சிரிக்க வச்சு காமெடியாக இருப்பாங்க. அவர்கிட்ட சிரிப்பு வந்து இப்போ அவர் சிரிச்சா கூட இங்கேருந்து கேட்கலாம். 100 மீட்டர்ஸில் இருந்தாலும் அவர்கிட்ட சிரிப்பு கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. Blessed to have him in my life. அவள் இந்த லைஃப்பில் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கொண்டு. அப்போ எனக்கு புரியலை அவாக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இது ஜாங்கிரிக்காதல்ல, ஏன்னா அவாக்கு ரொம்ப ரொம்ப ஜாங்கிரி பிடிக்கும். நிறைய குழப்படிகள் செஞ்சிருக்காரு சின்ன வயசுலேருந்து. நான் செய்யாத குழப்படி இங்கே ஒருத்தருமே செஞ்சிருக்க மாட்டோம். பிறகுதான் இவர் சொன்ன பிறகுதான் ஓ எனக்கு அந்த கிளிக் ஆச்சுது. தாலி கட்டும் போது அதான் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸைட்டட் மூமெண்ட். பெஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து தாலி கட்டுறது தான். மெஹந்தி ஃபங்க்ஷனில் முழுக்க அவன் எல்லாமே செய்தது. அவன் உயிர் அவ்வளோதான், அவனை சொல்லலாம் தான். ஸ்னாப்சாட் மூலமாக தான் நாங்கள் கரைச்சி மெசேஜ் பண்ணி எல்லாம் உருவாச்சு. ஃபஸ்ட்டாக நான் தான்
first step எடுத்து வச்சேன். He proposed first. मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदन इह स्वागतं कृष्ण चरणागतं कृष्ण. நாளைக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். இரண்டா அவருக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. सूदन इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கொஞ்சம் கவலை இருக்கு. सूदन इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण. मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदन इह स्वागतं कृष्ण कृष्ण. செல்லமா வளர்ந்தவர், நிறைய குலப்படிகள் செஞ்சிருக்கார் சின்ன வயசுலேருந்து. मुष्टिकासूरचानूरमल्ल मल्ल विशारद मधुसूदन. நான் பிள்ளையார் பார்த்தேன். முருகன் எனக்கு பிடிக்கும். பிள்ளையாரும் மயிலும் சேர்த்து நான் டிசைன் சூஸ் பண்ணினார். सूरचानूरमल्ल मल्ल विशारद कुवलय पीठ मर्दन कलिंग नर्तन गोकुल रक्षण सकल सुलक्षण देवा. मर्दन कलिंग नर्तन गोकुल रक्षण सकल सुलक्षण देवा. शिष्ट जनपाल संकल्प कल्प कल्प शतकोटि असमपराभव. शिष्ट जनपाल संकल्प कल्प कल्प शतकोटि असमपराभव. वीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा. இலக்கியா பற்றி சொல்லணும்னா எனக்கு தங்கச்சி முறை தான் எனக்கு. दैत्य संहार देवा. எல்லா அறிவுரைகளையும் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பண்பான பையன். प्रजयुवती जनमानस पूजित. கோபம் தேடிட்டு இருப்பேன், இவர் எங்கேயாவது ஓடிடுவார். அப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார், என் பாக்கெட்டில் இருக்கிறேன், என் பாக்கெட்டில் இருக்கிறேன்னு சொல்லுவார். पगरि सदस सरिग पद सद पगरि पगरि सदस सरि ग पद स द प गरि रि पगरि सदस सरि ग पग पद स द प गरि पगरि सदस. Unser bester Freund Kapil Vasanta Kumaran. स द प गरि पगरि सदस स द प गरि पगरि सदस. அதோட அருளால் நலமாக வாழ கொண்டு வருதாக பார்த்து கொடுக்குறோம். அவருடைய நத்திரனும் சிவராஜர்மா அவருடைய பாவுத்திரனும் வசந்தகுமாரனுடைய புத்திரனுமாகிய கபிலன் அவர்களை இப்பொழுது காசி யாத்திரை நிறைவு செய்து அவருடைய பெண்ணை ஏற்று திருமண வாழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு உதாரணத்துக்கு என் உயிர் மாறி இளமையின் நன்கொடையே இளமையின் நன்கொடையே இருக்கையை விடுத்து இறக்கையும் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸோட நல்ல இது நல்லா விளையாடிக்கொண்டு இவ்வளவு நாளா கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இனி கொஞ்சம் பொறுப்பா இருப்பாரு.
மருமகளும் ஒற்றுமையாக சந்தோஷமாக எப்பவும் இருக்கணும் என்றதையும் நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ அவன் அப்படித்தான் கல்யாணம் கட்டும்போது நான் பார்க்கும்போது சின்ன பிள்ளையா இருந்தது. இப்போ அவன் கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அக்கா வந்து சாஃப்ட் கேரக்டர், எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. மனமாற ஏற்றவர் நல்லபடியாக கண்கலங்காமல் பார்ப்பாருன்னு 100க்கு 100 நம்பிக்கை. சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்க்கை ஆரம்பித்து அப் அண்ட் டவுன்ஸ் வரும், அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சமாளித்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு சொல்ல முடியும். அவரும் அவருடைய துணைவியாராக வரப்போகிற லக்கிக்கும் எனது திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த சாரியில பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடும் போல இருந்தாங்க. இவாவை பார்க்கும்போது என்னன்னு சொல்ற பிடிச்சிருந்துச்சு. லைஃப் லாங் சேர்ந்தே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் 2 பேரும் சேர்ந்தே இருந்துக்கணுமெண்டு. ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். திருமண பந்தத்தில் இணைந்து அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் எனது ஆசையும் விருப்பமும். 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். கண்ணால் மனதை கரைக்காதே நீ அன்பே, என்னை நீங்காதே நீ. ஐயோ என்னை சாய்க்காதே நீ, உயிரே உருகாதே, என் நெஞ்சை உருக்காதே. கனவுகள் கலைந்தாலும் நான் என்றும் உன்னுடனே. உயிரே உருகாதே, என் நெஞ்சை உருக்காதே.
Come on. என்ன ஒரு கை தான் கைதான் உயர்த்தப்படாது, உங்களுக்கு ஒன்றும் விடப்படாது, இல்லப்படாது. என்ன? நான் தூக்கல. எங்க இதை தூக்குறீங்க? பேப்பர் பேப்பர் எங்க பாருங்க, கேர்ள்ஸுக்கு அங்க கோஆபரேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன என்ன நம்புற? நோ 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 நோ, இது சேஃப் இல்ல, இது ஆட்டம் சேஃப் இல்ல, இது சேஃப் இல்ல, இது சேஃப் இல்ல, எழும்ப கூடாது. நோ அம்மா அங்க என்கிட்ட உப்பை தாங்கோ. அதான் ஏன் வேணும் தாங்கோட்டா. வேற என்ன சமைக்கிறது தேவை. பருப்பு சாப்பிடுவீங்களா? நான் பருப்பை இந்த வெறுமையா எப்படி சாப்பிடுறது? அவிச்சு தரணும். உப்பு இல்லாம நீங்க சாப்பாடு சாப்பிடுவீங்களா? அப்படித்தான் சாப்பிடுவோம் வாரம் கொஞ்ச நாளா. யோசிச்சுல உப்பு இல்லாம தான் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன். ஐயோ சரியா, ஏதோ பாவம் கொஞ்சம் உப்பு போடுவோம்னா தரலாம். அப்ப உங்களுக்கும் கொஞ்சம் பருப்பு தரல. நோ நோ, அப்புறம் பாடியை மெயின்டைன் பண்ண முடியாது. நான் அப்படி பருப்பு பண்ணுமா? ஓ சரி ஓகே. சேஃப் ஆட்டம் இல்ல இங்க இப்படி எழுந்தா நான் வந்து முட்டுக்கால கன்னத்துல அடிச்சுட்டா போச்சு. ஐயோ எல்லாம் அப்பலாமா இருக்கு. ஒரு அப்பளம் தேவையில்லை. சரி இழுத்துடு. இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்களா? ஏன் இப்படியே வைக்க வேண்டியதானே? தெரியாது. பூசிட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ பால்தே மாமா கண்கள் கோர்த்து இசைஞானி கலைஞர் இசை தாண்டித்த மாப்பிள்ள. இவர் பாடையில, இவர் பாடுது. என்னையே வச்சு காமெடி பண்ணுங்கடா. கப்பல் இறங்கி காற்றும் கரையில் நடந்தது.